செய்திகள். திருவள்ளூரில் இருந்து ஊத்துக்கோட்டை வரையில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் புறவழி சாலை விரிவாக்கம் பணி நடைபெற்று வருகின்றது. அந்த பணிகளுக்காக சாலை இருபுறங்களிலும் பள்ளம் நோண்டப்பட்டு வருகின்றன. அதனால் அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான UK மணிமாறன் 50க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்களுடன் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியது. தமிழ் மாநில முன்னேற்ற கழகம் தலைவர் மற்றும் சமூக ஆர்வலர், உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கின்றேன். திருவள்ளூர் டவுன்ல இருந்து ஊத்துக்கோட்டைக்கு சாலை விரிவாக்க பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சாலை விரிவாக்க பணியில கிட்டத்தட்ட 3ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 6 பேர் இறந்திருக்கிறாங்க விபத்துல. இந்த விபத்து எதற்காக நடக்கிறது அப்படின்னா, இவங்களுடைய அஜாக்கிரதை. அதாவது அறிவிப்பு பலகைகள் இவங்களை வைக்கல, எச்சரிக்கை பலகைகள் வைக்கல, அதே நேரத்தில் பேரிகார்டு போடல, ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வைக்கல, எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம பெரிய 20 அடி 30 அடின்னு ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தை அந்த பள்ளத்தை எந்த ஒரு எச்சரிக்கை பலகையும் வைக்காம குறுகிய பாதையா மாத்தும் போது அங்கிருந்து வேகமா வர அந்த பயணிகள் இருக்காங்க இல்லையா, அந்த எந்த எச்சரிக்கை இல்லாம போயிட்டு அதுல விழுந்து இறந்து போறாங்க. இப்போ 16ஆம் தேதி காவியான்ற ஒரு பொண்ணு, அதாவது +1 படிக்கிற பொண்ணு எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது பொண்ணு நேரா போயிட்டு அந்த பள்ளத்துல விழுந்து இரும்பு கம்பிகளை, சென்ட்ரிக் கம்பிங்கெல்லாம் சொருவி அந்த பொண்ணு உயிர் இழந்திருக்கு. இதுக்கு யாரு காரணம்? இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி 3ஆம் தேதி ஒரு தரவுகள் பிரகாரம் நான் செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ்ல படிக்கிற 2 பேர், ரிஷி, ராஜபிரியன், இவங்க வந்திருக்கிறானுங்க. ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பையனை கூட்டும் போக வந்திருக்கிறானுங்க. அந்த பையன் பேரு யஸ்வந்த். அந்த பையன் இதே மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கிறான். அதே மாதிரி இங்க கண்டிகையில ஒரு 11 பேர் ஏத்தின்னு போயிருக்காங்க வண்டியில, வாகனத்துல, ஆட்டோல. அவங்க போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் கீழே விழுந்து கிட்டத்தட்ட எல்லாரும் ஆபத்தான நிலையில இப்போ திருவள்ளூர் GHல சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் அப்படின்னா, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தெரியாதவனுக்கெல்லாம் இவங்க கான்ட்ராக்ட கொடுத்துறாங்க. இங்க இருக்கிற அந்த DE சிட்ரஸ் டிவிஷனல் இன்ஜினியர், கோட்ட பொறியாளர், அதன் பிறகு SC, அவர் பேர் சரவண செல்வம், அவரு மேற்பார்வை பொறியாளர். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அனுபவமே இல்லாம சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாதவனுக்கு கான்ட்ராக்ட ஒதுக்கி கொடுத்துறாங்க. இதனால என்ன ஆகுது, அங்கங்க போயிட்டு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது. இது நான் ஆக்சிடென்டா சொல்ல மாட்டேன், இது ஒரு கொலையா தான் நான் கருதுறேன். ஆகவே இந்த விஷயத்திலே அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.